ஹாய் விவர் சம்மர் லீவ் விட்டாச்சு எல்லாரும் ஊட்டி சுற்றி பார்க்க வருவீங்க. ஒரே நாளில் ஊட்டியை கவர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இ பாஸை புக் பண்ணுங்கள். நீங்கள் குன்னூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்காரா டீ கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ பார்க்குறக்கு அழகாக இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கெலாம் வந்து ரொம்பவே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அருவிகள், அதே மாதிரி பள்ளத்தாக்குகள் பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா டால்ஃபின் நோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வருங்க. ஸோ குன்னூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஈவினிங் 6 உள்ளார வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பனிகள் மூடிய இந்த கூடலூர் ரோட்டை பாருங்கள். இந்த இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம நடந்து போயிட்டு மேலே வர்றதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. இதுவும் வந்து அதே தான், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து மேடு ஏறி மறுபடியும் இறங்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். வயசானவங்க இதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் தாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னா புலிகள் நடமாட்டம்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்து போய்க்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட காரை மேலே நிறுத்திட்டு கீழே 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடணும். அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் கவனிக்கக்கூடிய ஒன்று இருக்குங்க. இந்த வேலி தாண்டி அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து ரொம்பவே ஆபத்து. அதனால தான் வனத்துறையினர்கள் வந்து இதை வந்து தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வரும்போது இந்த நிறைய அந்த அனிமல்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த அனிமல்ஸை பார்த்துட்டு கீழே இறங்கி செல்ஃபி எடுக்கிறது இதை வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் டிரைவ். பத்திரமா வாங்க, நல்லபடியாக போங்க. நன்றி.